ஹை கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட போட்டோட ஒரு சூப்பரான பவர் பேங்க் இருக்குது. ஏற்கனவே ஒரு பவர் பேங்க் போட்டிருக்கோம் 10,000 mAhல. இது ஒரு 20,000 mAhக்கான பவர் பேங்க் தான் நம்மகிட்ட இருக்குது. போட்லேருந்து வரக்கூடிய இந்த மாடலோட பேர் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஷோரூம் PB435 டர்போ 35 watts அவுட்புட் தரக்கூடிய ஒரு சூப்பரான பவர் பேங்க் தான் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு பாக்ஸ் உள்ள இருக்குது. ஸோ அதையும் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதையும் ஓப்பன் பண்ணால் உள்ளே நமக்கு பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஒரு 20,000க்கான ஒரு பெரிய பவர் பேங்க் நம்மகிட்ட இருக்குது. அதை எடுத்து வர வச்சுருவோம். அண்ட் தென் போட்டில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலே அவங்க கொடுக்காம விட மாட்டாங்க. ஸோ யூசர் மேனுவல், பெருசாக யூசர் மேனுவல் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. இது என்னென்ன போட்டிருக்கு, அண்ட் தென் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, அண்ட் தென் என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் தென் இன்புட் பார்த்தீங்கன்னா 5 watt 12 watt இதெல்லாம் எடுத்துக்கும் டிசியில். அண்ட் தென் அது இல்லாமல் அவுட்புட் நமக்கு 35 watts அவுட்புட் தந்துடும். ஸோ இதெல்லாம் போட்டிருக்காங்க நிறையா. அது இல்லாமல் நமக்கு தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேஸ்ன்ட்டு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் அது கூட வாரண்டிக்கு நமக்கு ஒரு ரோல் வந்துடும். 1 yearக்கான மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ நடுவில் எதனா சார்ஜ் ஏரில் இல்லை பேட்டரி போச்சுன்னா நம்ம இதை கிளைம் பண்ண முடியும். ஸோ இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறோம் ஸ்கேன் பண்ணி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்னதாக ஒரு மைக்ரோ USB to C type கேபிள் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வரக்கூடிய போர்ட்ஸ்ன்னு பார்க்குறப்ப நமக்கு 2 மைக்ரோ USB போர்ட் கொடுத்துட்றாங்க. அது பக்கத்தில் C type சார்ஜிங் போர்ட் அண்ட் தென் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மைக்ரோ B type சார்ஜிங் போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு தேய்ச்சுமே நம்ம இது இன்புட் சார்ஜ் கொடுத்துக்கலாம். அவுட்புட் இது ரெண்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். C to C சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு 33 watts அவுட்புட் நம்ம தருது. ஸோ ஈஸியாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ஒரு சார்ஜிங் அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஸோ அது எந்த விஷயமே கிடையாது. ஒன் டைம் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா நம்ம ஃபோன்ஸ்லாம் இப்போ வரதுல 7,000 mAhலாம் வந்துச்சு பேட்டரி பொறுத்த வரைக்கும். ஸோ பட் அதுக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,000 mAh ஏன்னா 6,000 mAh தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப ஒரு 3 to 4 times நம்மளால ஃபோனை சாலிடாக ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அண்ட் தென் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுறதுக்கு ஒரு லைன் மாதிரி இருக்குது. ஸோ நல்லா கிராப் பண்ணி எடுத்துக்க முடியுது. கொஞ்சம் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 kg இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் நமக்கு பட்டன் இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறோம். அண்ட் தென் சார்ஜ் ஏறப்ப இங்கே க்ரீன் லைட் எரியும். ஸோ இதை வச்சு நம்ம சார்ஜ் எடுத்துன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுல் சார்ஜ் ஆனால் 4 லைட்டுமே எரியும். ஸோ ஒயிட்டாக. ஸோ அப்போ நம்ம சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா எக்ஸாக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் 2 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. பிளாக் ஒன்று அண்ட் தென் இந்த ஒரு மாதிரி ஒரு பீகாக் ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 20,000 வேரியன்ட். இதுக்கு முன்னாடி 10,000 வேரியன்ட்டுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அது ஐபாலில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் செக் பண்ணிப்பாங்க. ஓகே, இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்தது பார்க்கலாம்.